இன்றைக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் சிறந்த மாணவர்களாக ஆக வேண்டும், அறிவுபூர்வ மாணவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக மடிக்கணினி கொண்டு வந்து 52,31,000 பேருக்கு மடிக்கணினி கொடுத்தோம். இதற்காக 7,000 கோடிக்கு மேலாக அரசு செலவு செய்து இன்றைக்கு ஆட்சியாளர்கள் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வனுக்கு விலையில்லாமல் கொடுக்கப்பட்ட மடிக்கணினியை நிறுத்தி சாதனை படைத்த அரசாங்கம் தான் இன்றைய அரசாங்கம், திமுக அரசாங்கம். நேற்றைக்கு கூட சட்டமன்றத்தில் நான் பேசுகின்ற பொழுது அம்மா சிந்தனையிலே உயிர்த்த மடிக்கணினி திட்டத்தை கொடுத்தார். அதை நீங்கள் நிறுத்திவிட்டீர்கள் என்று சொன்னேன். உடனே நிதியமைச்சர் எழுந்திருச்சு பதில் சொன்னார், நாங்க நிறுத்தல தொடரும் சொன்னார். எங்களுக்கு அதுல சில பிரச்சனை இருக்கிறதுனால நிறுத்தணும் சொன்னார். உடனே நான் கேள்வி கேட்டேன், பரவாயில்ல நீங்க நிறுத்தல, பல பிரச்சனை இருக்குதா சொன்னீங்க, மீண்டும் நம்முடைய குழந்தைகளுக்கு மடிக்கணினி திட்டத்தை கொண்டு வர முடியுமா, அது திட்டம் தொடருமா என்று கேட்டேன். உடனே நிதியமைச்சர் அரசினுடைய நிதிநிலைக்கு ஏற்ப திட்டம் தொடரும் சொன்னார். எவ்வளவு வியாக்காரமா பேசுறாங்க பாருங்க. திட்டத்தை நிறுத்திட்டாங்க, கேள்வி கேட்டா திட்டம் இருக்குன்னு சொல்றாங்க, மேலும் கேள்வி கேட்டா திட்டத்தை நிறுத்தி விட்டதற்கு பதிலாக ஏதோ பதிலை சொல்லி மழுப்புகின்றார்கள். கிராமத்திலே வாழ்கின்ற சாதாரண குழந்தைகளுடைய கல்வி அறிவை, விஞ்ஞான கல்வியை இந்த அரசு முடக்கியது. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உங்களுடைய ஆதரவோடு மலர்கின்ற பொழுது நிறுத்தப்பட்ட திட்டம் நம்முடைய மாணவ செல்வல் அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க, விஞ்ஞான கல்வி கிடைக்க மடிக்கணினி வழங்குகிற திட்டம் தொடரும்.